ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சிம்பிளான ஒரு கேரட் பீட்ரூட் பொரியல். கேரட்டு நூக்கல் சவ் பொரியல் லைட்டாக எனக்கு மட்டும் டைக்காக. பாருங்க, தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லெண்ணெய், கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி. ரொம்ப ஸ்பைசஸ் கிடையாது இதில். நம்ம டயட்காக ஃபாலோ பண்ணுற ஃபுட்டுன்றதுனால ஸ்பைசஸ் நிறைய கிடையாது இதில். லைட்டாக பூண்டு நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்கன்றதுனால பூண்டு அள்ளி போட்டுக்கிறோம். நல்லா வதங்கினோடனே லைட்டாக இந்த காய்கறி, கேரட்டு, பீட்ரூட்டு, சவ் சேர்ந்த காய்கறி. இப்போ மார்னிங் ஃபுட்டு எனக்கு இது மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த காய்கறி மட்டும்தான் என்னோடய மார்னிங் ஃபுட்டு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி. காரம் ரொம்பவே கம்மியாக சாப்பிட்ணுன்றதுனால காரம் கம்மியாக 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா இருக்குமா, நம்ம பயிட்டு பருப்பு எதுவுமே சேர்க்குறேன், தேங்காய் சேர்க்குறேன், நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். சாப்பிட்டு பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் கேரட் பீட்ரூட் பொரியல். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டேன், ரெடி ஆகட்டும். ஃபைனல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உப்பு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் டயட் ஃபுட்டு இன்றைக்கி. மார்னிங் கேரட் பொரியல், சுண்டல், அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங் டயட் ஃபுட். சூப்பராக, இது சிம்பிளாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டிலலாம் முன்னாடிலாம் பொரியல் பண்ணுவோம். எந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். இப்படி தான் எங்கள் வீட்டிலலாம் கிராமத்தில் இப்படி தான் பொரிச்சு வைப்பாங்க எங்கள் அம்மா. அதை சாப்பிட்டு தான் நாங்கள் இருந்திருக்கோம்.